ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட் மை வெப் ஏஆரில் இமேஜ் அப்லோட் பண்ணி பார்த்துறோம். ஸோ ஒரு ஆப்ஷனை வந்து செக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டேஷ்போர்டு போயிட்டு என் ப்ராஜெக்டை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டட் ப்ராஜெக்ட் தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூ ஹவ் ரீச்ட் த ப்ராஜெக்ட் லிமிட். ஸோ நான் ஒரு 5 பண்ணியிருக்கேன். ஸோ 5 பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் நியூ ப்ராஜெக்ட் போயிடுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் போனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைப் என்ன டைப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாரு, மற்ற எல்லாமே ப்ரோ. ஸோ நீங்கள் பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ப்ரோங்கிறது எல்லாத்தையுமே. நான் யூஸ் பண்ண போகிறது ஏஆர் இன் ரியல் வேர்ல்டு. ஸோ ரியல் வேர்ல்டுக்குள்ளே ஏஆர் எப்படி கொண்டு வர்றது, ஸோ அதுதான் பண்ணுறேன். இப்போ அதானே பண்ணோம். ஸோ நம்ம இருக்கிற இந்த ரூமுக்குள்ளே அந்த இமேஜை கொண்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ அதுதான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இமேஜை பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன், வீடியோ. ஸோ வீடியோவை ரியல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ இங்கே போயிட்டு அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். வீடியோட சைஸ் வந்து 5 MB. ஸோ அந்த மாதிரி அதை விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே ஒரு சில வீடியோவுக்கு வந்து 50 MB வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த லிமிட் ரீச் ஆகிடுச்சுன்னா அப்லோட் ஆகாது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ளே ஆகணுமா? ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் ஏஆரில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ லூப்பில் அது ப்ளே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். வீடியோவுக்கு ஸ்லைடர், ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணி ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டோ இல்லை பேக்வேர்டோ போகணுன்னா அதுக்கான ஸ்லைடர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருந்த ஃபைலுங்கிறதுனால உடனே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை இங்கே மாடலாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை எப்பவும் போல் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி சேவ் கொடுத்தாலே இது பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இது பப்ளிஷ் கேட்குது. நான் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல, முதல்ல ப்ரிவியூ பார்த்துக்கிறேன். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு, ஸோ மொபைலில் இப்படி தான் பண்ணியிருப்போம். நம்ம அதை ஸ்கேன் பண்ண உடனே வந்து லான்ச்னு கேட்கும். ஸோ லான்ச்சை கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்ல அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. நான் இப்போ பப்ளிஷ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை மொபைலில் பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கேனர், அதாவது QR ஸ்கேன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, இதை எப்பவும் போல் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணது லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் லான்ச் கொடுங்க. ஸோ லான்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டேப் ஆன் ஸ்க்ரீன் டு பிளேசஸ் சீன் அப்படின்னு இருக்கும். சரி, சவுண்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஸோ ப்ளே ஆகுதா? அவுட்புட்டை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து இமேஜ் ஏஆருக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, வீடியோ பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3D மாடல். ஸோ 3D மாடல் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். சேம் இதே ப்ரொசீஜர் தான். 3D மாடல் கிளிக் பண்ணுவீங்க.
இதில் போயிட்டு ஸோ ஒரு மாடல் என்கிட்ட இருக்குது, 3D மாடல் ஒன்று இருக்குது, அதையும் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 3D மாடல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3D மாடல் உள்ளே வந்துருச்சு. நான் அதை ப்ரிவியூ பார்த்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணலான்னு பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறதுக்குள்ளேயே அந்த 3D மாடல் எனக்கு வந்துருக்கு. ஓகேவா? 3D மாடல் வந்து ஸ்பேஸில் படுத்துருக்கு. அதனால் எனக்கு தெரியுதா 3D மாடல் இங்கே இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதே ப்ராஜெக்டில் பண்ணுறதுனால ஏற்கனவே வீடியோவும் போயிட்டுருக்கு, 3D மாடலையும் சேர்த்து அதிலே நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஸ்கேன் பண்ணுங்கள், அவுட்புட்டை பாருங்கள். சவுண்டை மினிமைஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? 3D மாடல் வந்துச்சா? ஸோ நான் எடுத்த 3D மாடல் ரொம்ப சிம்பிள், அதாவது 5 MBக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதுதான் எனக்கு கிடச்சிது. ஸோ 5 MBக்கு மேலே போச்சு அப்படின்னா அது அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் ஒரு சின்ன மாடலாக எடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் போயிட்டு 50 MB வரைக்கும் இருக்கிற 3D மாடலை அப்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணு. அவ்வளோதான். ஸோ இந்த வெப்பு மை வெப் ஏஆரில் இன்னமும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆடியோ கூட கொடுக்கலாம். ஸோ ஆடியோவோ டெக்ஸ்ட்டோ லைட் சோர்ஸ் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற இன்புட் ஃபைல் இந்த டைப்பில் கொடுக்கலாம். நீங்கள் இமேஜ் கொடுக்கலாம், வீடியோ கொடுத்து பார்த்துட்டோம், 3D மாடலும் பார்த்தாச்சு. ஸோ ஆடியோவை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். லைட் சோர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அதிலே லைட் சோர்ஸ் கொடுத்துருக்கு, அதை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஆடியோ டெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது, நம்ம அதை டைப் பண்ணி இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இதில் 5 மாடல் தான், 5 ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டை டெலிட் பண்ணிட்டு தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஓப்பன் சோர்ஸில், அதாவது ஃப்ரீ வெர்ஷனில் இது 5 தான் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.